வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்ல இளமையான அழகும் க்ளோ ஸ்கின்னும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்கு நட்ஸுகளை வச்சு ஒரு சூப்பரான பவுடர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது போல் நம்ம காலை அப்படி இல்லைன்னா இரவு ஒரு வேளை சாப்பிட்டாலே போதுங்க. அந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு காலையில் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இது போல் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பாலை நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வைத்த ஒரு கப்பு பாதாம் பருப்புகளை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இதை லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாதாம் பருப்புகளை ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா நம்ம தொடச்சிக்கணுங்க. இதில் ஏதாச்சும் தூசு அழுக்குகள் இருந்துச்சுன்னா அதிலே நமக்கு வந்துடும். இப்போ இது கூட 1/4 கப்பு முந்திரி பருப்புகள், 1/4 கப்பு பிஸ்தா பருப்புகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் மைல்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இது போல் நம்ம வறுத்து செய்யும்போது 1 மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம கடைகளில் ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இது போல் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நட்ஸுகளை வாங்கி இது போல் நம்ம பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா காலையில் நம்ம டீ காஃபிக்கு பதிலாக நம்மளுமே இது கூட சாப்பிட்லாங்க. அதே போல் பிள்ளைங்களுக்கும் இந்த ட்ரிங்க்ஸு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக ஸ்கின்னுக்கு அவ்வளவு நல்லதுங்க இது. இப்போ இது கூட 1/4 கப்பு அக்ரூட் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப வறுத்து விடக்கூடாது. லைட்டாக தான் சூடு ஏறணுங்க. ரொம்ப வறுத்து விட்டுட்டோன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சிடும். அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முக்கியமாக அக்ரூட் பருப்பை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பிள்ளைங்களுக்கு லூஸ் மோஷன் போகும். அதனால தான் முக்கியமாக இந்த அக்ரூட் பருப்பு நம்ம உடம்புல உள்ள எக்ஸ்ட்ராஸ் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வெயிட் லாஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம மாற்றிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 ஏலக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுடலாங்க. இப்போ நம்ம கல்கண்டு தான் எடுத்துருக்குறோம். சப்போஸ் உங்ககிட்ட கற்கண்டு இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். இந்த கல்கண்டு நமக்கு பெருசாக தான் கிடச்சிருக்குது. இதை நம்ம டைரெக்டாக கிரைண்ட் பண்ண முடியாது. அதனால் இது போல் நம்ம நல்லா குழவிக்கல்ல வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ இது போல் நல்லா ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த கற்கண்டுகளை சேர்த்துக்கலாங்க. இது போல் சேர்த்துட்டு இது கூடவே ஆல்ரெடி நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. சாஃப்ரான் இது ஆப்ஷனல் தான், பட் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த மஞ்சத்தூள் நல்ல இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் நமக்கு. பாலில் சேர்த்து குடிக்கும்போது அவ்வளவு நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ இதை அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப பவுடராக இல்லாமல் இந்த பக்குவத்தில் கிரைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம நட்ஸுகளை இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணும்போது அந்த நட்ஸுகளோட ரொம்ப ஈஸியாகவே கிரைண்ட் ஆகுங்க. இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வைத்த நட்ஸுகளை சேர்த்துக்கலாம். முக்கியமாக நீங்கள் பாதாம் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் நட்ஸுகள் ஆப்ஷனல் தான். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்துருக்கிற எல்லா நட்ஸுகளுமே பாதாம் அக்ரூட் பருப்புகள் எல்லாம் ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம மந்த்லி பியூட்டி பார்லர் போயிட்டு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இது போல் நம்ம நட்ஸுகளை வாங்கி பவுடர் பண்ணி டெய்லி ஒரு கிளாஸ் சாப்பிடும் போது இந்த ஸ்கின்னு நல்ல க்ளோ கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா உதவுங்க. இப்போ இது நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது.
சப்போஸ் உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டைமாக போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணாமல் லைட்டாக கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு இடையில கடிபடும்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நட்ஸுகளோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ இது அப்படியே நல்லா ஒரு பெரிய பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ண வேணாம். இது போல் ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம கிரைண்ட் பண்ணின அந்த சூடுகள் ஆறட்டுங்க. ஆறுன பிறகு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு 1 மந்த் வரை கெட்டு போகாமல் இருக்குங்க. இதை நம்ம எப்படி சாப்பிடணுன்னு உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்ல திக்கான பால் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பசும்பால் தான் எடுத்துருக்குறோம். இந்த பால் நல்லா சூடாகி கொதி வரட்டுங்க. பாருங்கள், நமக்கு நல்ல பால் சூடாகி கொதி வந்துட்டுருக்குது. இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துருக்குறோம். இந்த கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வைத்த பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ காய்ச்சின பாலை நல்லா சூடாக இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த பவுடர் எல்லாமே இந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகும். இது போல் நம்ம நல்லா கலக்கி கொடுத்துட்டு, இது மேலே லைட்டாக நுரையாக இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே நல்லா ஸ்பூனால் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது மேலே நான் பால் ஆடையை எடுத்து வச்சேன், அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஆல்ரெடி நான் கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாவும் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பொடிகளை டெக்கரேஷனுக்காக இது கூட லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இது போல் தூவி விட்டுட்டு கொஞ்சமாக சாஃப்ரானை சேர்த்துக்கலாங்க. குங்குமப்பூ இது போல் சேர்க்கும் போது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்ல வெதுவெதுப்பான சூட்டில் நம்ம சாப்பிடும்போது ரியலி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை விட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இந்த பாலில் நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் பாருங்கள், உங்கள் ஸ்கின்னு நல்ல க்ளோவாக ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஒரு கிளாஸ் பாலில் இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஹாப்பியாகவும் ஹெல்த்தாகவும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நான் இன்னொரு மெத்தடும் செய்து காமிக்கிறேன். இது போல் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் இந்த பவுடரை சேர்த்துட்டு இது கூட சூடான பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்த்துட்டு அதே போல் நல்ல ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த நுரைகளெல்லாம் எடுத்து விட்டுடலாங்க. இப்போ இது மேலே நட்ஸுகளெல்லாம் லைட்டாக தூவி விட்டுட்டு அதே போல் குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாலாடை நான் சேர்த்துருக்குறேன். இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா 1 மணி நேரத்துக்கு பிறகு பார்க்கலாங்க. ஐஸ்கிரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அக்ரூட் பருப்பு சேர்க்க வேணாம். ஏன்னா டைஜஷன் பவர் அதிகமாக இருக்குது, அதனால தான். அதே போல் நீங்கள் கிரைண்ட் பண்ணும் போது நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பெரியவங்க ஒன்று கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இது போல் நீங்கள் டெய்லி ஒரு நாள் சாப்பிட்டாலே போதுங்க, இளமின் அழகோட அப்படியே இருப்பீங்க. இந்த பவுடரை இது போல் நல்லா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.